குட் மார்னிங். வெல்கம் டு ஆரவ் பாட்டி சமையல். இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அழகி வந்திருக்கா. உன் பேர் என்னடி சொல்லிடு. ஹாய் சொல்லி. ஹாய் சொல்லி. ஹாய். ஆரவோட ஃப்ரெண்டு, என் பேரனோட ஃப்ரெண்டு. இன்னைக்கு நான் ரவை வச்சு ஒரு கிச்சடி பண்ண போகிறேன். வெஜிடபிள் கிச்சடி பண்ணுறேங்க. பாருங்கள், அதுக்கு ரவை 1.5 கப் எடுத்திருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், மீல் மேக்கரை நான் சுடுதண்ணியில் போட்டு இதான் கொதிக்க வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு தட்டிக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க தயாரிக்கலாம். அங்கிட்டே பாருங்க, தாளிக்கிறதுக்கு இதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேங்க. இந்த சின்ன ஜாரில் இந்த பூண்டும் இஞ்சியும் தட்டிக்கலாம். சும்மா 1-2 போட்டுனா போட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, வெள்ளை உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், எடுத்து வச்சுட்டு 2 பச்சை மிளகாய், கொண்டு மூடி பாருங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கூட ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். இங்கே இங்கே இப்போ இந்த மீல் மேக்கர்
சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே நிறைய கேரட்டும் பீன்ஸும் போடுறேன். நான் எல்லாத்துலேயுமே நிறைய காய் போட்டுக்கிறேங்க தாங்க. ஏன்னா டாக்டர் காய் சாப்பிடணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. தனித்தனியாக நமக்கு செய்யறதுக்கும் ஒரு பொரியல் பண்ணுற காயெல்லாம் பொரியல் பண்ணிக்குவேன். அவரைக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி இதெல்லாம். இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இந்த கஞ்சி, உப்புமா, கிச்சடி இதில் எல்லாம் போட்டுக்குவாங்க. நிறைய காய் சேர்த்துக்குவோம். இந்த காய் கலவை உப்பு போட்டுக்கிறேன். இங்கே பாருங்க எங்கே ஏறி நின்றுட்டு இருக்குன்ட்டு. ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை முதல்ல வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சுட்டு அப்புறமா ரவை போட்டுக்கலாம். இது சும்மா கூட வேக வைக்கலாம், ஆனால் நமக்கு டைம் ஆகுங்கிறதுனால இப்போதைக்கு இதை வெயிட் போட்டு 2 சவுண்ட் விட்டுறேன். இது ஒரு 2 சவுண்டு வரட்டுங்க. மறுபடியும் நம்ம ரவையை போட்டுக்கலாம். பாருங்க நம்ம காய் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். பாருங்க தண்ணி கொதிச்சுட்டு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 1.25 ரவை போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். பாருங்க கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியை நிறுத்தி வச்சுக்கிறேன். உப்பு போட்டுருங்க. இப்போ நம்ம ரவையை போட்டு நல்லா கலரிக்கலாம். கைவிடாமல் கலரிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரவையெல்லாம் போட்டாச்சு. அப்படியே ஸ்லோவில் ஒரு 10 நிமிஷம் வேகும். பாருங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம கிச்சடி ரெடி ஆகும். சூடு வச்சுக்காதடி. ரெடி ஆகிடுச்சுங்க கிச்சடி. கொஞ்சம் நெய் ஊற்றுறேன் மேலே. கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். சொல்லுங்க. நிறைய சந்தேகம் இவளுக்கு. என்னோட சமையலை இதையே இப்படி பண்ணுறீங்க, இதையே இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கு பாருங்க உட்காந்து. நல்லா பரட்டி விட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சா நம்ம கிச்சடி? பாப்பா டேஸ்ட் பாரு. பாருங்க இன்னைக்கு சதுர்வேதி தான் டேஸ்ட் பார்த்து சொல்ல போகிறோம்.
சூடாக இருக்கா பாரு. சுட்டுற போகுதுடி. தொட்டு பாருங்க, சூடு கரெக்டாக சூடாக இருக்கு. நான் தான் சொன்னேன் பாட்டி. வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் ஆரோ பாட்டி இன்றைக்கி கிச்சடி செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களும் சமைச்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இருங்க, இப்போ பாருங்கள், நம்மளோட விஐபி சாப்பிட்டு சொல்ல போகிறா. சூப்பராக இருக்கா? தேங்க்யூ. பாட்டி நல்ல டேஸ்ட், கம கமன்னு வருது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பாட்டி.